மதுரையுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சி அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இந்த கொலைகள் இருக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, சட்டம் ஒழுங்குக்கு அதிகாரிகளை பற்றி மாற்றம் பண்ணாலே போதுமா? திமுகவா இருந்தானா யாரா இருந்தானே எந்த கட்சியா இருந்தாலும் ரவுடி தான். அரசே இயங்காது, இதுதான் உண்மை. நாங்கள் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்குவோம். நாங்கள் அந்த இவ்வளோ ரவுடியை பிடிச்சோம் இவ்வளோ ரவுடியை பிடிச்சோம். நாங்கள் 31 நாள் சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து 133 கொலைகள் நடந்ததுன்னு புள்ளி விவரம் கொடுத்தாங்க. இதில் 3 பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள், அருள், கலை ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் சதீஷ்னு. அதிமுகவில் 2 சம்பவம்னா இங்கே 10 சம்பவம். அதாவது பெரிய பல ஆயிரம் கோடிகள் புரளக்கூடிய கள்ள வியாபாரங்களில் அரசியல்வாதிகள் ஈடுபடுவதால் ரவுடிகள் துணையுடன் தான் அரசு நடத்த முடிகிறது. தொழிற்சாலை வந்து என்ன வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சும்மா நீங்கள் வந்து லூலு மாலையும் இன்னும் ஏதோ நாளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முதலீடு ஈர்ப்புமீங்க. மழை பெஞ்சா வேறு வழி இல்லாமல் வந்து வெள்ளத்தை தடுப்பதற்காக திறந்து விடுவார். இது சொல்கிறதுக்கு சித்தராமையா எதுக்கு? இது கூட்டணி எதற்கு? இந்த கூட்டம்லாம் போட்டிருக்காங்களே, எது இங்கேயா? ஆமாம், தமிழ்நாட்டில். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு முடிவு கிடைக்கும். என்ன முடிவு வந்துருச்சு? நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சித் தலைவர்களும் கிளம்பி போய் சித்தராமையா வீட்டு வாசலில் போராட்டம் பண்ண வேண்டியதானே? 5400 கோடி ரூபாய்க்கு வந்து மின்சாரம் வெளியிலிருந்து வாங்கியிருக்காங்கன்னு இத்தனை வருஷமாக வந்து ஆட்சிகள் நடக்குது, வந்திருக்கீங்க. இதை உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு தண்ணி, மின்சாரம், இது 2 வாழ்வாதாரங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து இப்போ வந்து மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, நாளைக்கு தண்ணியும் வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி வந்துடும்ல. சமாதிகளில் வந்து நீங்கள் வந்து பூ போடுறதுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ லட்சம் வந்து பூ அலங்காரம் செய்கிறதுக்கு போகிறீங்க. என்னென்னமோ பில்டிங்லாம் நினைவு மண்டபம். நான் எந்த தலைவருக்குமே நினைவு மண்டபமே கட்டாதீங்க. அப்போ உங்களால் ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அவர்களுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். ஆட்சின்னு சொல்கிறத விட அரசியல் செய்கிறீர்கள். அப்போது சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா சார்? தாராளமாக போங்க சார். இப்போ சட்ட ஒழுங்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த அதிகாரிகள் அங்கங்கே மாற்றம் ஒரு பக்கம், அதை தாண்டி இந்த கொலைகள் தான் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார். அந்த சுவடே குறையிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சி அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சுப்பிரமணியம். ஆமாம், இப்படி தொடர்ந்து இந்த கொலைகள் இருக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, சட்டம் ஒழுங்குக்கு அதிகாரிகளை பற்றி மாற்றம் பண்ணாலே போதுமா? தீர்வு கிடைச்சிருமா? இது வந்து திமுக ஏற்கனவே நம்ம முன்னால் பேசியிருக்கோம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். திமுக வந்து தலைமையில் வந்து, அதாவது திமுக தலைமைங்கிறதும் தமிழ்நாட்டின் தமிழக அரசின் தலைமைங்கிறதும் முதல்வர் தான். மனமாற்றம் பெற வேண்டும். அவர் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். அவர் அசைய வேண்டும். உறுதியான முடிவுகளுக்கு இசைய வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்குவோம். நாங்கள் அந்த இவ்வளோ ரவுடியை பிடிச்சோம் இவ்வளோ ரவுடியை பிடிச்சோம். நாங்கள் 31 நாள் சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து 133 கொலைகள் நடந்ததுன்னு புள்ளி விவரம் கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். கள்ளச்சாராயத்தை விடுங்க, அது தனி சப்ஜெக்டு. அப்போ நீங்கள் வந்து இந்த ரவுடிசம் கொலைகள் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கேங் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் கொலை செய்யப்பட்டார். ஒரு தேசிய கட்சியின் அவர் பேரிலும் குற்ற வழக்குகள் சில பின்னணிகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் பட்டப்பகலில் வந்து ஒரு சதி திட்டம். இதில் 3 பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள், அருள், கலை ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் சதீஷ்னு. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவாக இருந்தானா யாராக இருந்தானே எந்த கட்சியாக இருந்தாலும் ரவுடி தான். ஆமாம், இப்போ எல்லா கட்சியிலையும் ரவுடி இருக்கா, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா ரவுடி வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறான். இது இருக்குது. ஏன்னா நீங்கள் டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் மணல் கடத்தல், கனிம வள கடத்தல், இப்படி இதை மாதிரி குற்றங்கள் வந்து அரசியல்வாதிகள் செய்யும் பொழுது ரவுடிகள் துணை இல்லாமல் இவர்களால் இதெல்லாம் செய்ய முடியாது. அந்தந்த பகுதியில் உள்ள ரவுடிகள் இல்லை ஆட்கள். இப்போ யார் வந்து ரவுடிகளை உருவாக்குவது? யார்? அரசியல்வாதிகள் தான். அவன் சாதாரண மருகன்னா, ஏய் அந்த மணல் கடத்தும் போது அந்த தாசில்தாரோ துணை தாசில்தாரோ வழியில் வந்தா, நீ வண்டியை ஏற்றுறா, நான் உன்னை பெயில் எடுத்துக்கிறேன்.
இது யார் சொல்கிறது? அந்த உள்ளூர் அரசியல்வாதி. அந்த உள்ளூர் அரசியல்வாதி எங்கேயோ அவனுக்கு மேலே அவனுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுருப்பான். அவன் ஒரு மாவட்ட செயலாளர், அமைச்சர். நான் பொதுவாக ஒரு எந்த கட்சி ஆண்டாலும் நான் சொல்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம். அது திமுகவில் ஒரு மிக அதிகம். அதிமுகவில் இல்லைன்னு நான் சொல்லலை, அவங்களோட இங்கே அதிகம். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அண்ணா நகர் ரமேஷ்லேருந்து உதயகுமார் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம், சாதிக் பாட்ஷா, தா கிருஷ்ணன் இதெல்லாம் பண்ணி எல்லாம் நடந்ததே தவிர அதுக்கப்புறம் பிறர் சாட்சின்னு சொல்லி ஆலடி அருணா இப்படி எல்லாம் நடந்துச்சு. லீலாவதி மதுரை எத்தனையோ அந்த மாதிரி வந்து கொலைகள்லாம் நடந்துச்சு. பின்னால் வந்து யார் வந்து கன்விக்ட் ஆனாங்க? கன்விக்ட் ஆனால் கூட அவங்க ஏதோ ஒரு வகையில் தண்டனையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிமுகவில் நடக்கவே இல்லைன்னு சொல்ல, தருமபுரியில் பஸ் எரிப்பு சம்பவம் நடந்தது. அது அவங்கெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு வந்தாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, அதிமுகவில் 2 சம்பவம்னா இங்கே 10 சம்பவம். இந்த விகிதாச்சாரத்தில் அந்த குற்றங்கள். அப்போ வந்து நம்ம அரசியலில் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இரு கோடுகளில் வந்து எது பெரிய கோடு சின்ன கோடுன்னு தான் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தை சுற்றி வழிப்பறி, கத்தியை காமிச்சு இது பட்டி ரவுடிசம் பண்ணுறது இதுவங்க 4 பேர் வந்து யார் வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்காங்க? திமுக கவுன்சிலர் வீட்டில் ஒளிஞ்சு கட்டிலுக்கு அடியில் 4 பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸில் போய் கட்டிலுக்கு அடியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வர்றான். 22 கத்தி, எல்லாம் பட்டா கத்தி, பெரிய பயங்கரமான ஆயுதங்கள். இதுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார்? திமுக கவுன்சிலர். அப்போது இங்கே ரவுடிசம், சாராய கடத்தல், அது விஷ சாராயமோ இல்லை வேறு விதமான ஏதோ ஒரு வகையில், அதுக்கப்புறம் மணல் கடத்தல், கனிம வள கடத்தல், இப்படி எல்லா அதாவது பெரிய பல ஆயிரம் கோடிகள் புரளக்கூடிய வியாபாரங்கள், கள்ள வியாபாரங்களில் அரசியல்வாதிகள் ஈடுபடுவதால் ரவுடிகள் துணையுடன் தான் அரசு நடத்த முடிகிறது. இந்த அரசியல்வாதிகள் ரவுடிகளை உண்மையாகவே வந்து எல்லாரையும் பிடிச்சி அவங்க வெளியில் சொல்லிக்கிற மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, அடக்கிட்டாங்கன்னா இவங்களால் வந்து சாராயம், விஷ சாராயம் காய்ச்சறது வந்து பண்ண முடியாது, இல்லை வந்து மணல் கடத்தல் பண்ண முடியாது, கனிம வளங்கள் பண்ண முடியாது, ரேஷன் அரிசியை கடத்த முடியாது, இப்படி பல விஷயங்கள் இவங்களால் குவாரிகள் நடத்த முடியாது. ஏதாவது ரவுடிகளோட உதவி இல்லாமல் அரசியலே பண்ண முடியாதுன்றீங்களா? அரசே இயங்காது, இதுதான் உண்மை. ஏன்னா அரசே இயங்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அரசியல்வாதிகள் மக்களுடைய நலனுக்கு ஒரு பக்கம் வந்து வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஏங்க காவிரி நீர் பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து அவர் சித்தராமையா என்ன சொல்கிறார்? தண்ணி தர முடியாதுங்கிறாரு. துரைமுருகன் அண்ணன் என்ன சொல்கிறாரு? விவசாயம்லாம் வந்து நீங்கள் வந்து விவசாயிலாம் எங்களை கேட்காம விவசாயம் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி வரலன்னா வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் 2019 23 கம்பேர் பண்ணும்போது விவசாயிகளில் வந்து 3/4 ஒரு பகுதி வந்து இப்போ சுருங்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த பிரதம மந்திரி கிசான் யோசனாவில் வந்து 43 லட்சம் பேர் பயன்பெற்றாங்க. அப்போது இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 21 லட்சம் பேர் தான் பயன்படுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 22 லட்சம் விவசாயிகள் காணாமல் போய்விட்டாருன்னா வேற எங்கேயும் போல, அவன் விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டான். தண்ணி வரலன்னா அவன் ஏதோ மற்ற இப்போ இந்த மாதிரி போகிறான்னு வைங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், அவனுக்கு வேறு வேலையும் கிடையாது. தொழிற்சாலை வந்து என்ன வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? சும்மா நீங்கள் வந்து லுலு மாலையும் இன்னும் ஏதோ நாளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முதலீடு ஈர்ப்புமீங்க, ஐரோப்பா வரைக்கும் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் முதலீடு ஈர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் வந்து காமிக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. முதலீட்டாளர்கள் மீட்டிங்னு 16 சேர் போட்டு வச்சுருக்காங்க. முதல்வர் உட்காந்துருக்காரு, ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த ஒரே ஒரு ஆள் வந்து ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர்லலாம் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு, விரிவாக்கத்தை பற்றி பேச வராரு. இதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் தான் தனி விமானம் இருக்குல்ல, நம்ம கட்சி தொடர்பானவர்களுக்கு தான் தனி விமானம். இப்போ கூட உதயநிதி சார் வந்து அம்பானி கல்யாணத்துக்கு வந்து தனி விமானத்தில் தானே போயிட்டு வந்தார். தனி விமானத்தில் தானே போயிட்டு வந்தார். அப்போது அவர் சன் டிவியில் அவங்களும் தனி விமானம் வச்சுருக்காங்க, சொந்த விமானம் வச்சுருக்காங்க. அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு முதலீட்டாளரை பார்க்க போகிறதுக்கு அவருக்கு பேசாமல் இந்த தனி விமானத்தை அனுப்பிச்சு அவரை இங்கே கூட்டு வந்திருக்கலாமே சென்னைக்கு, நமக்கு நேரம் மிச்சமாகும்ல. முதல்வருக்கு உடல்நலமும் கொஞ்சம், அவர் வயதானவர், அவருடைய வயது, அவருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒரு ஆளுக்கு தனி விமானம் அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு ஆளை பார்க்கறதுக்காக இந்த ஐரோப்பா இப்போ மறுபடியும் அமெரிக்கா போகிறேன்னு சொல்கிறாரு. அது என்ன ஏது அதோடைய முதலீடு, ஏன்னா அவருக்கு உடல்நலத்துக்காக
நலத்துக்காக கூட போகிறாருன்னு ஒரு தகவல் உண்டு. அது உடல் நலத்துக்காக அது வந்து சிகிச்சைக்காக போகிறாருன்னா அது மிகவும் நியாயமான விஷயம். அது மனிதாபிமானமாக நம்ம அணுகணும். அது தலைவராக இருந்தாலும் அவரும் மனிதர் தானே. அவருக்கு அவருடைய உடல் நலம் நன்றாக இருந்தால் தானே முதல்வர் நன்றாக இருந்தால் தானே கட்சி நல்லாயிருக்கும், அரசு நல்லாயிருக்கும், ஆட்சி நல்லாயிருக்கும், மக்கள். ஸோ அந்த வகையில் அது எந்த தலைவராக இருந்தாலும் அது பார்க்க வேண்டியது தான். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அது சொல்லலை, முதலீடு ஏற்பதற்காக. என்ன முதலீடு வரப்போது தெரியல. அந்த முதலீடெல்லாம் விடுங்க. நீங்கள் காவிரியில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வாங்க முடியுதா காங்கிரஸில்? சித்தராமையா என்ன சொல்கிறாரு, மழை நிறையா பெஞ்சால் நாங்கள் தண்ணி விடுவோன்னு. மழை நிறையா பெஞ்சால் நீங்கள் என்ன தண்ணி விடுறது? ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். ஏன்னு கேட்டால் இல்லைன்னா அங்கே வெள்ளம் வந்து அணையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த அவர்களுடைய வயல்களெல்லாம் வீணாக போய்விடும். ஸோ அவர் ஒன்றும் பெரிய கருணை காட்டலை. மழை பெஞ்சால் வேறு வழி இல்லாமல் வந்து வெள்ளத்தை தடுப்பதற்காக திறந்து விடுவார். இது சொல்கிறதுக்கு சித்தராமையா எதுக்கு? இது இண்டி கூட்டணி எதற்கு? கூட்டமெல்லாம் போட்டிருக்காங்களே எது இங்கேயா? ஆமாம், தமிழ்நாட்டில். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு முடிவு கிடைக்கும். என்ன முடிவு வந்துருச்சு? எல்லாருமே சரி, நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சி தலைவர்களும் கிளம்பி போய் சித்தராமையா வீட்டு வாசலில் போராட்டம் பண்ண வேண்டியது தானே. சித்தராமையா அவர் முதலமைச்சர் வந்து அவர்கிட்ட போய் வந்து ஒரு அனைத்து குழு கூட்டம் போய் பேச வேண்டியது தானே. பேசுறது பெரிய விஷயம் இல்லை. பேசி என்ன முடிவுக்கு கொண்டு வரீங்கன்னா, நாங்கள் வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம் அதான் பேசுகிறீங்களே ரொம்ப வருஷமாக. கச்சத்தீவு பற்றி பேசுகிறீங்க, காவிரி பற்றி பேசுகிறீங்க, முல்லை பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, கிருஷ்ணா நதி நீரை பற்றி பேசுகிறீங்க. இல்லை எதுலேயோ தீர்வு கிடச்சிருச்சு. இந்த கச்சத்தீவு காவிரியில் வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி? அரசியல் தானா? ஏன்னா வந்து நாங்கள் வெளியில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அவ்வளோதான். நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இது பண்ணுவோம். நீங்கள் ஏங்க விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து இப்போ மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுது. நம்மளை கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். 65 லட்சம் யூனிட்டும் என்னமோ வந்து மொத்தம் வந்து வருது. அதில் வந்து 5400 கோடி ரூபாய்க்கு வந்து மின்சாரம் வெளியிலிருந்து வாங்கியிருக்காங்கன்னு. இத்தனை வருஷமாக வந்து ஆட்சிகள் நடக்குது, வந்திருக்கீங்க. இதை உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த சூரிய ஒளி திட்டம் வந்து சூரிய ஒளி திட்டத்தை இன்றைக்கி கொண்டு வந்ததுனால நாளை காலையில் வந்து எல்லாமே கிடச்சிரும்னு நான் சொல்லலை. பட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பெரிய அளவு இதுக்கு பிரதம மந்திரியுடைய அந்த சூரிய ஒளி திட்டத்தில் வந்து மிகப்பெரிய உதவிகள் மானியங்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் கிராமங்கள் தோறும் வந்து சூரிய ஒளி அப்படின்னு சொல்லி அந்த சூரிய ஒளி திட்டத்தை வந்து பிரதமர் திட்டத்தை காசு டெல்லி கொடுக்குது, மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்குது. அந்த காசை வாங்கி நீங்கள் அதை வந்து நியாயமாக வந்து இப்போ பண்ணிங்கன்னா அடுத்த 2 வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 5 வருஷம் ஐயா நீங்கள் ஆட்சியில் இருங்க இல்லாமல் இதை நல்லா பண்ணி மக்களுக்கு வந்து மின்சாரத்தை வந்து கட்டணத்தை குறைத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் வரா மாதிரி பண்ணி நீங்கள் காமராஜர் பீரியடில் கட்டின தடுப்பணைக்கு அப்புறம் வந்து திமுக பீரியடில் எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? அதிமுக பீரியட்லன்னா அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எவ்வளவு தடுப்பணைகள் கட்டினாங்க? இந்த நீங்கள் வந்து காவிரியில் தண்ணியில் அவங்ககிட்ட போய் கர்நாடகாக்காரன்ட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்களே, இந்த காவிரி தண்ணி போய் அந்த கடலில் கலக்குத அங்கேருந்து விடும்போது வெள்ளம் வரும்போதோ இல்லை அவங்களாம் விடும்போதோ அதில் கலக்கிற தண்ணி எவ்வளவு, நம்ம பயன்படுத்துகிற தண்ணி எவ்வளவு? புள்ளி விவரங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். கடலில் போய் கலக்கிற தண்ணி அதிகம். அப்போ ஏன்? அது என்ன காரணம்? அவன் விட்டால் கூட அதை அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி நம்மளால் விவசாயிகளுக்கு அதை வந்து அனுப்ப முடியவில்லை. அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட அனைத்து கட்சி கூட்டம்? அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் தீர்மானம் இல்லையா? நீங்கள் தடுப்பணைகள் கட்டிட்டு அவன் தண்ணி விடலைன்னா அது நீங்கள் தீர்ப்பாயத்தில் போய் கேட்கலாம், உச்சநீதிமன்றத்தில் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை அப்படின்னா இது வந்து ஒரு நாடகம், அரசியல் நாடகம், மக்களை ஏமாற்றுவதற்காக உள்ள அரசியல் நாடகம். இல்லை இதிலே சொல்கிறாங்க 3 கோடி இணைப்புகள் இருக்குது, மின்சார இணைப்பு. இதில் 1 கோடி பேருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்றாங்க நேற்று. இல்லை அது வந்து என்ன சொல்கிறாங்க, 100 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் கிடையாதுங்க ஐயா. இப்போது எல்லா வீட்லேயும் சாதாரண வீட்டில் கூட இது வந்து எம்ஜிஆர் காலத்திலே சொல்லுவாங்க, சில குடிசை பகுதிகளில் வந்து அவர் வந்து ஒரே ஒரு லைட்டு ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். ஒரு வெளிச்சமே இல்லாமல் இருக்கக்கூடிய மின் இதுவே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நம்ம அதாவது நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அந்த ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிட்டு அதுக்கு மீட்டரே கிடையாது, இலவசம். எம்ஜிஆர் பீரியடில் ரொம்ப வருஷம் முன்னால். அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடிசை பகுதிகள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் முன்னேறி ஏதோ சம்பாதிச்சு வரும்போது அவனுக்கு வந்து இலவச அரசே, அதிமுக அரசாகட்டும் திமுக அரசாகட்டும், இலவச மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃபேனு, டிவி எல்லாம் கொடுத்தாங்க. அவன் அதை கொண்டு போய் எங்கே சொருவான்? அந்த ஒரு மின்சார அமைப்பில் தான் சொருவான். அதுக்கு மீட்டரே கிடையாது.
அரசு இலவசமாக விடுவது. நீங்கள் அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுகவோ திமுகவோ திராவிட ஆட்சி தான் மாறி மாறி நடக்குது. மக்களுடைய மின் பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்கு நீங்களே வந்து காரணமாக இருந்திருக்கிறீர்கள். நான் அவனுக்கு ஏன் கொடுத்தீங்க வந்து அது பேர் என்ன கிரைண்டரோ மிக்சியோ இல்லை ஃபேனோ கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இலவசமாக கொடுக்கும்போது அது வந்து நமக்கே தெரியும். இலவசமாக போட்டு ஜெயலலிதா படம் போட்டு கொடுத்த ஃபேனெல்லாம் வந்து அடுத்த நாளே வந்து வெளியில் வந்து புரோக்கர் வந்து வாங்கி வெளியில் விற்றாங்கிறதெல்லாம் தெரியும். அரசு கலைஞர் பீரியடில் கருணாநிதி பீரியடில் கொடுத்த டிவியும் அதே மாதிரி தாய்வான் டிவி அது என்ன மறுபடியும் இன்றைக்கி வாங்கிட்டு அவன் டிவி பார்க்கல, அவன் டக்குன்னு அதை விற்றுட்டு காசு பண்ணிட்டு போகிறான். சரி, எல்லாரும் இப்போ குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும். இன்றைக்கி என்ன கிடைக்குதுன்றத ஒரு நிலைமை வந்துருச்சு இந்த சமூகத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுவது என்பது சரி, அப்படி தான் பண்ணுறீங்க. நீங்கள் மின் உற்பத்தியை அதிகப்படுத்துங்கள் சூரிய ஒளி மூலமாக. ஏன்னா தண்ணி மூலமாக வரணுன்னா நீங்கள் தடுப்பணைகள் கட்டணும். ஒன்றுமே இல்லை, நான் அது பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஊட்டியில் வந்து மோயார்லேருந்து விழுற தண்ணி ஒரு பக்கம் பவானி சாகருக்கு போகுது, அது ஒகனேக்கல் இந்த சைடுக்கு போகுது. அதில் வந்து ஒரு பகுதியை சேமித்து நம்ம விவசாயிகளுக்கு அனுப்பித்தால் கர்நாடகாரன் முன்னால் நம்ம கால் மேலே கால் போட்டு உன் தண்ணியும் வேண்டாம் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு நமக்கு தண்ணீர் போதும். இன்ஃபேக்ட் அவன் நம்மகிட்ட கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். சரிங்களா? இதுவரை அதற்கு திமுகவும் சரி, இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக மாறி மாறி வந்தவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நீங்கள் வந்து மோயாரில் வந்து ஒரு அணை கட்டணுன்னா எவ்வளோ ஆகும், எவ்வளோ 10,000 கோடி ஆகும். சரிங்க, நீங்கள் பேனா செலவு வைக்கிறதுக்கு 80 கோடி செலவு பண்ணுறீங்க, மற்றதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க. இப்போ போய் எத்தனையோ வந்து மத்திய அரசு அனுமதி பெற்று எத்தனையோ கோடிகள் எதற்கோ செலவு செய்கிறீர்கள். நான் வந்து குறிப்பிட்டு இதை மட்டும் சொல்லலை, எத்தனையோ செலவு பண்ணுறீங்க. இது முக்கியமாக விவசாயிகளுக்கு தண்ணி, மின்சாரம், இது ரெண்டு வாழ்வாதாரங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து இப்போ வந்து மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, நாளைக்கு தண்ணியும் வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி வந்துடும்ல. மின்சாரமும் விலை கொடுத்து வாங்கி தண்ணியும் விலை கொடுத்து வாங்கினா இதுக்கப்புறம் நீங்கள் அரிசிக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ கூட கும்போணம் இது தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏராகிரம்னு ஒரு இடத்துல 7,000 மூட்டை நெல் வந்து மேலே டார்பாலின் வச்சு மைதானத்தில் வச்சு மூடி, டார்பாலின்லாம் பத்தலை, மழையில் நனைஞ்சு வீணாக போச்சு. ஏங்க டார்பாலின்னு விவசாயி ஒரு 6 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு அவன் உழைப்பை போட்டு அவனுடைய வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. அவன் குடும்பம் பூரா உழைச்சி அதை கொண்டு வந்து நெல் கொண்டு வந்து அவன் வந்து சேமித்து வைக்கிறான். அதுக்கு ஏன் ஒரு கிடங்கு கட்டி கொடுக்கக்கூடாதா? என்னென்னமோ பில்டிங்லாம் நினைவு மண்டபம். நான் எந்த தலைவருக்குமே நினைவு மண்டபமே கட்டாதீங்க, மணி மண்டபமே கட்டாதீங்க. பராமரிப்புலாம் கூட நடக்குது, அதுக்கு தனியாக பராமரிப்பு பண்ணி கூட நடந்தது இப்போ ரீசெண்டாக. ஏன் வந்து சமாதிகளில் வந்து நீங்கள் வந்து பூ போடுறதுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ லட்சம் வந்து பூ அலங்காரம் செய்கிறதுக்கு போகிறீங்க. அதெல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்கள் மனதளவில் அவர்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நினைவு மண்டபம் கட்டி ஒரு பெரிய பில்டப் கொடுக்கறதுக்கு பதிலாக ஐயா அவனுடைய நெல்லை பாதுகாக்கிறதுக்கு அவன் உழைப்பையா, அவனுக்கு அந்த உழைப்பினால அவன் சோறு திங்கணும். அவன் சோறு தின்னாதான், விவசாயி சோறு தின்னாதான் நீங்களும் நானும் சோறு திங்க முடியும். கண்டிப்பாக. அப்போது அதுக்கு நீங்கள் கட்டடம் கட்டாமல் நினைவு மண்டபமும் மணி மண்டபமும் கட்டி என்ன பிரயோஜனம்? இப்போ அதனால் இதுதான் வந்து இந்த காவிரி ஆற்று விஷயம். சட்ட ஒழுங்கை பற்றி கேட்டிங்க, இந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம பேசணும். அது வந்து எனக்கு என்னமோ வந்து இப்போ திடீர்னு இன்றைக்கி கூட இப்போ நேற்று என்னமோ வந்து 65 ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிருக்காங்க. எனக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியம். இது நிர்வாக ரீதியில் எப்போவுமே மாற்றுறது தான். அதிகாரிகளை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா மாற்றுறதுங்கிறது ஒரு ரொட்டீனு. ஆனால் 65 அதிகாரிகளை ஒரே நாளில் மாற்றுவது என்பது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். நிர்வாகத்திறன் இல்லாமல் இருந்திருக்குமோ? அதான் அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டி வருதுனால், இந்த 65 பேர் அங்கே சரியில்லைன்னு மாத்திரதா நீங்கள் சொன்னீங்கன்னா, வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது, 3 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் 3 வருஷமாக திறமை இல்லாதவர்களை வைத்து தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தீர்களா? இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கா? இவங்களுக்கு திறமை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சுன்னா இது சரி பண்ணி இப்போ கொண்டு வர்றீங்களே, இவங்க எவ்வளோ திறமையாக இருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம எந்த அதிகாரியும் குறிப்பிட்டு சொல்லலை, நம்ம பொதுவாக சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கும்போணத்தில் ரவுடின்னா திமுக, அப்போது அந்த இது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 3 பேர் திமுக. அந்த திமுக வந்து ஒரு டிவி வந்து அதை ஒளிபரப்புச்சு 3 பேர் அப்படின்னு சொல்லி. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த டிவி மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனலை வந்து மிரட்டி அதை வந்து செய்தி அது வெப்சைட்லேருந்தே நீக்கப்பட்டது, தூக்கிட்டாங்க. இப்படி நீங்கள் மிரட்டி நீங்கள் ஆக மொத்தம் களை எடுக்க வேண்டியது காவல்துறைக்கு நீங்கள் வந்து உரிய அதிகாரம் கொடுக்க வேண்டும். நான் காவல்துறை வந்து பலவீனமானதுன்னு சொல்லவே இல்லை. காவல்துறை
திறமையாக செயல்படக்கூடியது, நீங்கள் அதிகாரம் கொடுக்கலை. இன்னொன்று, நீங்கள் களை எடுக்க வேண்டியது முதல்ல உங்கள் கட்சியில். உங்கள் கட்சியில் இருக்கிற ரவுடி இல்லை ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன் உங்கள் கட்சியில் ஏன் உங்களால் ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல? நம்ம ஏற்கனவே சொன்னோம். நீங்களே தான் வந்து குடியாத்த குமரனை கேட்டால் 60,000 கோடிங்கிறாரு துரைமுருகன் பேரை சொல்லி. டாஸ்மாக்கு, விஷ சாராயம், இது எல்லாத்துலேயும் வந்து திமுக நிர்வாகிகள், திமுக சம்மந்தப்பட்டவர்களுடைய ஈடுபாடு இருக்குங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது. அப்போ உங்களால் ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அவர்களுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். ஆட்சின்னு சொல்கிறத விட அரசியல் செய்கிறீர்கள். அப்போது உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் 65 ஆஃபீஸரில் 650 ஆஃபீஸர் மாற்றினாலும் திருத்த முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேல் மரத்தில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறீங்க. அப்போ எவ்வளவு அது புத்திசாலித்தனம்ங்கிறத அதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னால் இப்படி செய்வதனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து களை எடுக்க வேண்டியது முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே. உங்கள் கட்சிக்குள்ளே களை எடுத்துட்டு வேறு எந்த கட்சியில் ரவுடிசம் பண்ணாலும், பாஜக உட்பட, என்னென்னா ஒன்று சொன்னால் பாஜக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். பாஜக உட்பட மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் ரவுடிசம் பண்ணுறோன்னா நீங்கள் அதுக்கு முதல்ல வந்து நம்ம வீட்டை சுத்தப்படுத்திட்டு அடுத்த வீட்டுக்கு நம்ம போகணும் இல்லையா? இதுதான் வந்து சட்ட ஒழுங்கு. இந்த சட்ட ஒழுங்கு வந்து சட்டம் ஒழுங்காக இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து மனமாற்றம் யாருக்கு வேண்டும் என்றால் முதல்வர் அளவில் மனமாற்றம் வேண்டும். இதை வந்து உண்மையான இரும்புக்கரம்னு வசனம் பேசி பிரயோஜனம் இல்லை. அது வந்து வசனம் வந்து இருக்கவே இருக்குது. நாங்கள் பராசக்தி காலத்துலேருந்து வசனம்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து முக்கியமில்லை. வசனத்தை விட்டு உண்மையான நடவடிக்கையில் இறங்கி காவல்துறைக்கு உரிய அதிகாரத்தை, பாரபட்சம் இல்லாமல் திமுக ரவுடியாக இருந்தாலும் அவனை வந்து சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ செய்யுங்க. இதில் ஒரு என்கவுண்டர் பண்ணும்போது இப்போ சரணடைந்தவனை போய் என்கவுண்டர் அவன் வந்து ஓடி போயிட்டான். முதல்ல வந்து இல்லை அவன் துப்பாக்கி வச்சுருந்தானாங்க, அப்புறம் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓடி போயிட்டாங்க. ஹேண்ட் கஃப் இல்லாமல் எப்படி விட்டாங்க? சாதாரணமாக ஒரு யூடியூபர் வந்து தப்பு பண்ணானா அவனை வந்து கைவிலங்கு போடுறாங்க. அவனுக்கு வந்து கைவிலங்கு போடலான்னா கூட அந்த இவன் அந்த ஆமுடு கான்ஸ்டபிள் வச்சுக்கிட்டு தான் துணைக்கு வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஒரு யூடியூபர் அவன் என்ன பண்ணுவான்? அவன் பெரிய என்ன கொடிய குற்றவாளியா? ஒன்றும் கிடையாது. அது மாதிரி. ஆனால் வந்து ஒரு கொடிய குற்றவாளி என்று சொல்லப்படுபவன் அவன் தான் A1 சொல்லப்படுவான். அவன் தான் நரம்பு அறுத்து காலில் கணுக்கால் நரம்பு அறுத்ததுன்னு உயர்நீதிமன்றமே வந்து இப்போது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு. வந்து அது எப்படி வந்து நீங்கள் குற்றம் நடந்த பதிவை வந்து வீடியோ பதிவை வந்து வெளியிட்டீர்கள், அரசு செய்திருக்கக்கூடாது, இது விசாரணையை பாதிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ அதனால் சட்டம் ஒழுங்கையும் சீர்படுத்த வேண்டும், அரசு வந்து நிஜமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.